இதுதான் சவால். இது தாண்டா சவால். தலைவரு தளபதி படத்துல அந்த கலெக்டர் ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கப்போ ஒரு சவுண்டு கொடுப்பாப்புல இல்ல, தொடுறா பார்க்கலாம். ஆம்பளையா இருந்தா தொடுறா பார்க்கலாம் பாருல, அதேதான். என்ன அவங்க கொஞ்சம் டீசெண்டா அந்த ஒரு ஹார்ஷா சொல்லாம சாஃப்டா சொல்லி பார்த்தா, முடிஞ்சா தொட்டுப்பாரு. உனக்கு தைரியம் இருந்தா நீ வந்துதான் பாரு. நேரடியா சவால். அதாவது அவங்களுக்கு போர் அடிச்சு போச்சு போல. இனிமே இந்த அல்லக்கை நொல்லக்கை இவங்கள்ட்ட எல்லாம் டீல் பண்ணி எனக்கு ஆக மாட்டேங்குது. நேரா ஸ்ட்ரைட்டா அந்த கேபிட்டல் சங்கி, அந்த கேபிட்டல் சங்கியே கூப்பிட்டு பேசிடுவோம். ஐயா அமித்ஷாவை நேரடி அவங்க சங்கி கூட்டத்தை மொத்தமா நீ கூட்டிட்டு வாண்ட தமிழ்நாட்டுக்கு வந்து உன்னால முடிஞ்சதை மோதி பாரு. அதுக்கப்புறம் வந்து செஞ்சுக்குவோம். இதுக்கப்புறம் யாரும் வந்து எதிர்க்க தைரியம் இல்லை, பாஜகவை வந்து கண்டு பயந்துருச்சு இல்லப்ப, இந்த மாதிரிலாம் யாரும் எதுவும் பேச மாட்டேங்க. இதை விட நேரடியா வேற எப்படி கூப்பிட முடியும்? இவர் எனக்கு தெரிஞ்சு இவர் பேசுற பேச்சுக்கு 15ஆம் தேதி வர வேண்டியது அவரு கேன்சல் பண்ணிட்டாப்புல. இல்லப்பா, ஏன்னா அங்க நடந்தது ஒரு மாநாடோ இல்ல பொதுக்கூட்டமோ கிடையாது, நிர்வாகிகள் கூட்டம், வெறும் நிர்வாகிகள் கூட்டம். 1.25 லட்சம் பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஏன் எனக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு ஓட்டு வருமானதே தெரிய மாட்டேங்குது. அவங்களோட இதெல்லாம் இருக்கும்ல. இதை விட அல்டிமேட்டா இன்னொரு விஷயம், எங்க நம்ம இந்தியாவில இருந்தா நம்மளையும் கூப்பிடுவாங்க நம்மளையும் பேசுவாங்களேன்னு சொல்லி ஒரு ஆளு வெளிநாடு சுற்றுப்பயணம் ஓடி போயிடுச்சு. நிஜமா போயிட்டாப்புல, அவ்வளவுதான். திரும்ப இவங்க எல்லாம் எலெக்ஷன் ஏதாச்சும் அந்த நெருங்கின டைம்ல தான் கூட்டிட்டு வருவாங்க, அப்பதான் கொண்டாந்து காமிப்பாங்க. இப்போ திருவண்ணாமலை திமுக மலையா நின்று திக்கு திக்குன்னு எரிய விட்டது என்னென்ன, யார் யாருக்கெல்லாம் எரியுது, அதைத்தான் பார்க்க போறேன். பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்தடி கூப்பு. ஐயா அமித்ஷா எங்க இருந்தோ தமிழ்நாட்டுக்கு வந்தெல்லாம் சொல்லல, எங்க இருந்தா நின்றுக்கிட்டு சொன்னாப்புல, நேற்றுக்கு பீகார், இன்னைக்கு கேரளா, நாளைக்கு தமிழ்நாடு. அதாவது அந்த ஆட்சியை பிடிக்கிறது. பீகார்ல ஒத்துக்கலாம்ப்பா, அதெல்லாம் சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நின்னாங்க. அங்கே ஆப்போசிட்ல இருந்தவங்க ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டாங்க. அதாவது நாம ஏன்னா இவங்களுக்கு எதிராப்புல தான் இருக்கு, அந்த ஆன்டி இன்கும்பன்சின்றது ஒன்று இருக்கு. அதை வச்சு நம்ம எப்படியாச்சும் ஒண்ணுமே இல்லைனாலும் நெருக்கி ஒரு பயங்கரமான ஒரு எதிர்கட்சியாவது வந்துடலாம் அப்படின்ற ஒரு மதப்புல இருந்துட்டாங்க. அதனாலதான் முதுகுலே ஏறி மிதிச்சிருக்கு அந்த ரிசல்ட் அவங்களுக்கு வேணும். அதான் இப்படிலாம் இருக்கக்கூடாது. என்னைக்குமே நம்ம அதாவது நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறான், அவன் வந்து ஒண்ணுமே இல்லாதப்பா அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பு என்னைக்குமே இருக்கக்கூடாது. ஜெயிச்சு ஆட்சியில இருக்கிற அவனே அவ்வளவு தூரம் உட்கார்ந்து வேலை பார்க்கிறப்ப ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற நம்ம எவ்வளவு வேலை பார்க்கணும். அந்த ஒரு இது இல்லாம இருந்ததுனால, இன்வால்மெண்ட் இல்லாம இருந்ததுனால தான், அந்த சின்சியாரிட்டி இல்லாம இருந்ததுனால தான் அவங்க அங்கே சாவடி வாங்கினாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அப்புறம் கேரளா, இப்போ இந்த இது உள்ளாட்சி தேர்தல், நல்லா தேர்தல், சட்டமன்ற எலெக்ஷன் கிடையாது, உள்ளாட்சி தேர்தல். அந்த உள்ளாட்சி தேர்தலை இவங்க எப்படி ஊதி பெருசாக்குனாங்க அப்படின்னா, என்டையர் கேரளாவோட உள்ளாட்சியும் பாஜக கைக்கு வந்துட்ட மாதிரியே இவங்க ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மொத்தம் 6 மாநகராட்சி, 6 மாநகராட்சியில் ஒரு மாநகராட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் பார்டர்ல பாஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு அந்த இது இன்னொருத்தட்ட கடை வாங்கி, அந்த அவனும் வந்து இல்லை அப்படின்ட்டானா முடிஞ்சு போயிருக்கும். அந்த சுயேட்சை வேட்பாளர் 50 ஜெயிச்சிருக்காங்க, 51 ஜெயிக்கணும். அதாவது அதுல ஒண்ணு வந்து இல்லாம போயிடுச்சு. ஒரு ஆள் வந்து ஓட்டு அங்க கேட்கிறப்ப வந்து இறந்து போயிட்டாப்புல அந்த வேட்பாளர். அதனால மொத்தமே 100 இதுக்கு தான் வந்து நடந்தது வார்டுக்கு. அதுல 50 ஜெயிச்சுட்டாங்க. அந்த 50 பெரும்பான்மையா இருந்ததுனால அவங்க போயிட்டு உட்காந்துட்டாங்க. 100 எல்லாம் ஜெயிக்கல. ஆனா அந்த 6 மாநகராட்சியில 4 மாநகராட்சி காங்கிரஸ் ஜெயிச்சது. உண்மையில காங்கிரஸ் தான் கண்ணீர் விட்டு அழுதுட்டுக்கிட்டே, நான் 4 ஜெயிச்சிருக்கேன், 1 தான் ஜெயிச்சிருக்கான், என்னைய பத்தி யாராச்சும் பேசுகிறான்னா. பட் அந்த பாலிடிக்ஸுக்கு காங்கிரஸ் செட் ஆகாது, அது அவங்களுக்கு வரமாட்டேங்குது. அந்த ஏன்னா எப்படி ஒரு பாலிடிக்ஸை எப்படி பண்ணணும் அப்படின்றத பாஜக கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். இப்ப அந்த மதப்புல கொண்டாந்து இப்ப தமிழ்நாட்டையும் வந்து நாங்க பிடிச்சிருவோம். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. தமிழ்நாட்டில் நீங்க 100 எம்எல்ஏ வச்சிருக்க மாதிரியும், இப்ப திமுக 134 எம்எல்ஏ வச்சிருக்க மாதிரியும், அடுத்த முறை நாங்க ஆட்சியை கண்டிப்பா பிடிப்போம். உனக்கு இருக்கிறதே 4, வெறும் 4 தொகுதி தான் உனக்கு, நல்லா தெரிஞ்சுக்க.
இல்ல எவனாச்சும் ஒருத்தர் ஏமாத்தி தமிழ்நாட்டுல நமக்கு 40 எம்எல்ஏ இருக்காங்கன்னு எவனாச்சும் சொல்லி இல்லி வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் 40 எம்எல்ஏ இருந்தா கூட பரவாயில்லையப்பா. வெறும் 4 தாயா வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிப்போன்றாங்க. அதாவது அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதான், நம்பிக்கை தான், எல்லாம் இருக்கிறது தான். ஆனா பீகார் மாதிரி, கேரளா மாதிரி நாங்க தமிழ்நாட்டையும் பிடிப்போம், உங்களை மாதிரி 100 மடங்கு மேல இருக்கிறனால இங்க வந்து எவ்வளவோ முக்கிட்டு போயிட்டாங்க சார். அவங்களால முடியல. அவங்க வேற வழியே இல்லாம தான் ஓடிட்டாங்க. சொல்லாம கொள்ளாம ஓடிட்டாங்க இங்கேருந்து. அந்த அளவுக்கு இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா உண்மையிலேயே திமுகவும் அதிமுகவும் இருந்துச்சு. இப்ப திமுக மட்டும்தான் இருக்கு. அதிமுக உள்ளுக்குள்ளேயே ஆட்டம் கண்டு போயிட்டு உட்கார்ந்துருக்கு. அதால எந்திரிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க. இருந்தது 2016 வரைக்கும் இருந்தது. எவன் வந்தாலும் யார் எங்கே இந்த டெல்லியிலேருந்து யாரு வந்தாலும் 2 வீட்டு வாசல்லையும் போய் நிக்கிற மாதிரி தான் நிலைமை இருந்தது. ஆனா இப்ப பாருங்க, அவங்க வீட்டு வாசல்ல தேவடு காத்துல உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு இங்க இருக்கிற இப்ப அதிமுகவோட நிலைமை. அவங்க பிரச்சனையை அவங்களாலே தீர்த்துக்க முடியல. எதுவா இருந்தாலும் அவங்க தான் முடிவு சொல்லணும், அவங்க சொல்றத நாங்க கேட்போன்ற அளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த திமிருன்னு நினைக்கிறேன் நிஜமா. ஏன்னா எதிர்கட்சியா இருக்குது அதானே, இப்ப அது ஒண்ணு தானே இருக்குது, அதிமுக மட்டும் தானே இருக்குது. அதையும் நம்ம தூக்கி சாப்பிட்டோம்னா இப்ப அது முழுக்க முழுக்க நம்ம கண்ட்ரோல வந்து இருக்குல்ல. அப்ப 4 எம்எல்ஏ நம்ம வச்சிருந்தாலும் அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 60-65 எம்எல்ஏ வச்சிருக்காங்கல்ல, அவங்க பூரா நம்ம கட்டுப்பாட்டுல தானே இருக்கிறாங்க. அப்ப நம்ம சொல்றது தானே அவங்க கேட்கணும். அந்த நினைப்பு அவங்களுக்கு இருக்கு. அப்ப நம்ம தானே எதிர்கட்சி. அந்த கால்குலேஷன்ல ஐயா அமித்ஷா கண்டிப்பா நாங்க ஆட்சியை பாஜக ஆட்சி இப்பயும் பார்த்தேன். இங்களுக்குள்ள வரும்போதுதான் எடப்பாடியார் தான் எல்லா முடிவையும் எடுப்பாரு, எடப்பாடியார் தான் தலைவர், அதிமுக தலைமையில தான் நாங்க வந்து போட்டி போடுறோம் அங்க. ஆனா வடக்குல பாஜக ஆட்சியை பிடிக்கும், பாஜக ஆட்சி அமைக்கும். இல்ல அவங்க அப்படிதான் நியாயமா இங்க இருக்கிறவங்க எது பாஜக ஆட்சி அமைக்குமா? ஐயோ என்ன சொல்லிப்பா நம்ம 2 பேரும் இப்போ வந்து கூட்டு போட்டுக்கிட்டோம், சேர்ந்தாப்புல எலெக்ஷன்ல நிப்போம், என் தலைமையில தான் எல்லாம், அதிமுக தான் தலைமை தாங்கும், நீங்க தான் வழி நடத்தணும், இதெல்லாம் தானே என்கிட்ட சொன்ன. இங்க ஏன் நீ அங்க பேசுறதுக்கு நீ என்கிட்ட இங்க பேசுறதுக்கு எங்கேயுமே சம்பந்தமே இல்லையே அப்படின்னு நியாயமா கேட்கணுமா? கேட்கக்கூடாது. நியாயமா அதை கேட்கணும். ஆனா யாருமே அதை கேட்கவும் மாட்டாங்க, அதை கண்டுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா இதுதான் நெசன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்க முழுக்க முழுக்க வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க, நாம தான் எதிர்கட்சி. ஆனா இந்த கட்சி வந்து நமக்காக வேலை பார்க்குற ஒரு கட்சிப்பா. இந்த அதிமுகன்றது அது தனி கட்சி இல்லை, நம்மளோட கிளை கட்சி. அது நமக்காக என்ன சொன்னாலும் நம்ம சொல்ற வேலையை அது செய்யும் அப்படின்றதுல எல்லாரும் வெளியில இருந்து பார்க்குறவங்க சரி, உள்ள இருந்து பார்க்குறவங்க சரி ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. இப்ப அந்த தைரியத்துல தான் ஐயா அமித்ஷா அங்க வந்து பேசியிருக்காப்புல, அடுத்து தமிழ்நாடு. இப்போ ஒண்ணு இல்லை, அவங்க போட்ட அந்த சபதத்தினால இங்க ஒண்ணு வந்து சல்லியா நொறுங்கி அடி வாங்க போகுது. நல்லா வாழ்ந்து கட்ட குடும்பம்னு ஒண்ணு சீக்கிரமாவே பார்க்கத்தான் போறோம், வேற எதுவும் இல்லை, அது நடக்கத்தான் போகுது. அவர் பாருங்க, ஒரு நாளைக்கு ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து ஒன்னாலதான் இவ்வளவுக்கும் காரணம் நீ பண்ண உன்னோட அந்த ஒரு ஆசையினாலதான் இன்னைக்கு அவங்க நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா ஒரு நாளைக்கு திருப்பத்தான் போறாங்க. ஐயா எடப்பாடியார கண்டிப்பா நடக்கும். ஆனா இவங்க நீ எந்த ரூபத்துல வந்தாலும் சரி, அதாவது பூ ரூபத்துல வந்தாலும் சரி, இல ரூபத்துல வந்தாலும் சரி, இங்க ஒன்னால ஒன்னும் பண்ண முடியாது. அதைத்தான் அவர் சொல்லியிருக்கார், ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்கார். நீ மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கூட்டத்தையே கூட்டிட்டு வந்தாலும் இங்க ஒன்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்றத ரொம்ப தெளிவா ஆணி அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காப்புல. நீ என்ன வேணாலும் ஜிம்மிஸ் காட்டிக்கலாம், நீ வெளியில உட்காந்து என்ன வேணாலும் பேசிக்கலாம், ஆனா அதையெல்லாம் இங்க கொண்டாந்து வச்சு செஞ்சு காட்டுவோன்னு வேலையா இங்க வேற ஸ்டேட்ல எல்லாம் பார்த்த பத்தியா ஒரு வேலை, அந்த வேலையை வந்து நீ இங்க பண்ணணும் நினைச்சேன்னு வச்சுக்க, அது உன்னைய புதைச்சு விட்டுரும். ஏற்கனவே அடி வாங்கினவெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிட்டு உட்கார்ந்து இருந்திருக்காங்க, அழிக்கணும்னு நினைச்சவங்க. அவங்க அத்தனை பேர் தானாவே அழிஞ்சிட்டாங்க. எப்படி? மோதி 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 டயர்டாகி போயிட்டாங்க. அவங்க எல்லாம் ஹிஸ்டரியில இடம் பட்டிருக்காங்கப்பா, அதுலலாம் இல்லைன்னு சொல்ல. எதனாலன்னா இங்க மோதுனா எல்லா இடத்துக்கும் தெரியும். இங்க எல்லா வடக்குல ஒரு கணக்கு ஒன்று தெரியுமா, இங்க யாரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ, இது வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்க முடியல தேசிய கட்சியினால, இங்க முடியல.
இங்க இருக்கிற மாநில கட்சிகள்னால மட்டும்தான் தேசிய கட்சிகள் இங்க உள்ள நுழைஞ்சிருக்கு. இல்ல அப்படின்னா அவங்க நுழையவே முடியாது. இவங்க 2 பேர், நாங்க உங்க 2 பேர் கூட கூட்டணி வைக்க மாட்டோம் சொல்ல முடியாது. ஏன்னா மேல யாராச்சும் ஒருத்தரோட தயவு தேவை, உண்மையில அவசியம் தேவை. அது இல்லாம நம்மளால இருக்க முடியும். ஏன்னா நம்மகிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிக்கும். அது அந்த ஒரே ஒரு காரணம். ஒருவேளை இங்க ஸ்டேட்ல இருக்கிறது யாரும் சென்ட்ரல்ல கொடுக்க வேண்டாம். அவங்க சென்ட்ரல்ல ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூட் மட்டும் பண்ணா போதும் சென்ட்ருக்கு, ஸ்டேட்ல இருந்து மற்றது எல்லாமே நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சொல்லிட்டாங்கன்னா அவங்க பொழப்பு எல்லா ஸ்டேட்லையும் சிரிப்பா சிரிக்கும். இங்கன்னு இல்லை, எல்லா ஸ்டேட்லையும் சிரிப்பா சிரிக்கும். நினைச்சு பாருங்களேன். அதுக்கு ஏதோ இருக்கிற எல்லா இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லையும் இவங்களே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சரி பாதி தான் இருக்கு அவங்களுக்கு. மற்ற ஸ்டேட்ல எல்லாம் எதிர்கட்சிகள் தான் உட்கார்ந்து இருக்குது. இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கிறவங்களே வேற வழி இல்லாமத்தான் அவங்களுக்குள்ள உட்கார்ந்து இருக்க. ஒரு சில இந்த ஊபி, குஜராத், பீகார், அஸ்ஸாம், மத்திய பிரதேச, மகாராஷ்டிரா, இதை தாண்டி வேற எந்த ஸ்டேட்டுக்கு நீங்க போனீங்கன்னாலும் அந்த ஸ்டேட்டு பாஜகவுக்கு எதிராகத்தான் இருக்குது. அது சென்ட்ரலா உட்கார்ந்து இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால வேற வழி இல்லாம இவங்க எல்லாரும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு இங்க இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நின்றுருக்க. இவரால் பரவாயில்ல. உதயநிதி ரொம்ப மோசம். உண்மையில அந்த மனுஷனுக்கு கொஞ்ச நாளும் மனசாட்சி இருக்கா என்ன ஏதுன்றதெல்லாம் தெரியல. அவர் இவரை விட ஒரு படி மேலே போயிட்டாப்ல ஐயா ஸ்டாலினை விட. நீ எந்த ரூபத்துல வேணாலும் வா, நீ எப்படி வேணாலும் வேஷம் போட்டுக்க, ஆனா உன் வேஷம் இங்க ஊருக்கு வர்றப்ப வந்தியா தின்னியா போனியான்னு இருக்கணும். அதை விட்டு ஆளணுன்ற நினப்பெல்லாம் உனக்கெல்லாம் வரவே கூடாதுன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாப்புல மனுஷன். ஆனா இங்க இருந்த அந்த கூட்டம் உண்மையிலே இப்ப நடக்கிற கூட்டத்தையெல்லாம் பார்க்குறப்ப, அந்த கூட்டம் பார்க்குறப்ப எவ்வளவு தூரம் ஒரு கட்சி கட்டுக்கோப்பா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு தெள்ள தெளிவான ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்துருக்காங்க. இப்படி நல்லா பார்த்து கற்றுக்கப்பா. இப்படித்தான் இது நடத்தணுமா? இவங்க வெறும் அந்த நிர்வாகிகள் கூட்டம் நடத்துறதே மாநாட்டை விட பெருசா இருக்கு. ஏன்னா 1.25 லட்சம் பேர் சார். யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். இவங்க அத்தனை பேரும் அங்கே வேற ஏதாச்சும் ஒரு தகராறு, வேற ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை, எங்கேயாச்சும் ஒரு சின்ன சலசலப்பு, இவ்வளவுதான். இதுதான் இவங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம். அதான் இவங்களை எதிர்த்து போட்டி போற இவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் ஸ்டேட்டை அடிபணிஞ்சு போயிருச்சு. பல ஸ்டேட்டுகள் அடிபணிஞ்சு போயிருச்சு. இருந்தாலும் சில ஸ்டேட்டுகள் இன்னமும் மாநில உரிமைக்காக நின்று போராடிக்கிட்டு இருக்கு. பிரச்சனை அங்கேதான். பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்களோட பாலிடிக்ஸ் ரொம்ப சிம்பிள் சார். முழுக்க முழுக்க எலெக்ஷன் ஓரியன்டா மட்டும்தான் இருக்கும். ஒன்லி எலெக்ஷன் ஓரியன்ட். தேர்தல் வர்றப்போ வருவாங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மொத்தமா நம்மள மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் கொண்டாந்து உள்ள வைப்பாங்க. ஆனா இவங்க எல்லா ஸ்டேட்லையும் இது வரைக்கும் ஏன் இன்னமும் மக்கள் அவங்கள நம்பிட்டு இருக்காங்கன்னா மக்களோட அந்த உணர்வுகள் வேற எதுவுமே கிடையாது. அந்த மத உணர்வுகள் அது உள்ளுக்குள்ள அதை கொண்டாந்து நீயும் நானும் ஒன்று காந்தி பிறந்த மண்ணுன்ற லெவல்ல தான் கொண்டாந்து வச்சிருப்பாங்க. நம்ம காப்பாற்றிக்கணும். அவங்க இதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டேட்லையும் யூஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம், நாங்க வரலன்னா உங்களால இந்துக்களால வாழ முடியாது, உங்க உரிமைகள் பறி போயிடும். இதை சொல்லி 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 ஏமாத்தி அதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செஞ்சு அந்தந்த ஸ்டேட்ல ஸ்ட்ராங்கா நின்ட்டாங்க. மக்கள் அவங்களோட மைண்ட் செட்டுக்கு மாறிட்டாங்க. இப்ப கொஞ்சம் அதுல இருந்து பேக் ஸ்டெப் எடுத்து வர்றாங்க. ஆனா இங்க அவங்க எவ்வளவு பண்ண நினைச்சாலும் இது வரைக்கும் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அதைத்தான் உதயநிதி சொன்னார், பெரியார் கொள்கை நெருப்பா பத்தி எரியுது. பெரியார முழுசா இங்க ஏத்துக்கிட்டவே எவனுமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க, ஓப்பனா பேசலாம். பெரியார இங்க தமிழ்நாட்டுல முழுசா ஏத்துக்கிட்டவன் எவனுமே கிடையாது. ஆனா பெரியார முழுசா வெறுத்தவனும் எவனும் கிடையாது. அவர்கிட்ட எது வேணுமோ அதை எடுத்துக்கிறாங்க, எது அவனுக்கு வேண்டாமோ அதை தள்ளி வச்சுறாங்க. பொதுவா இருக்கிற விஷயங்களை எடுத்து எல்லாரும் இது வரைக்கும் பெரியார வெறுத்ததே கிடையாது. இந்த சங்கி கூட்டங்கள் இருக்கு பத்தியலா, அவங்க மட்டும்தான். ஏன்னா இவர் இருக்கிறதுனாலதான் நம்ம கிட்ட இவங்களால முழுசா வர முடியல. ஒருவேளை பெரியாரு பெரிய அளவுல இந்தியா முழுக்க போயிருந்தாரு, ரீச் ஆயிருந்தாருன்னா இவங்க யாரும் இந்தியாவுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. அவங்க நினைச்சது அவங்களால சாதிக்கவே முடியாது சார். முடியவே முடியாது. ரொம்ப கஷ்டம்.
ஒன்றும் இல்லை. இப்போ சென்ட்ருக்கு நமக்கும் அந்த சென்ட்ருக்கு இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு நேற்று இருக்கிற பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் என்னைக்கு அண்ணா உள்ள அரசியலுக்கு வர ஆரம்பிச்சாரோ, திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சு மேலே வந்தாரோ, அவர் எதுக்கு ஆரம்பிச்சான்றீங்க? சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்டை காப்பாற்றுறதுக்கு, மாநிலத்தோட உரிமையை காப்பாற்றுறதுக்கு, இந்த மாநிலம் சுயமாக எழுந்து நிற்கிறதுக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் போராடு. அன்னைக்கு இருந்தவங்களும் அப்படித்தான் இருந்தாங்க. ஏன்னா அரசியலில் அப்படித்தான் சார் இருக்கு. ஆனால் இவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க. பண்ண முடியும், நம்மளால இதை தமிழ்நாட்டில் செஞ்சிட முடியும், மற்ற ஸ்டேட்ல பண்ண மாதிரி நாம இங்க பண்ணி ஆட்சியை பிடிக்கலாம், அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நாம ஒரு ஆளா பேரானாலும் இங்க வளர்ந்துடலாம், ஒரு 4 பேருக்கு மேல ஒரு 20 25 அந்த ரேஞ்சுக்கு நம்ம தூக்கி கொண்டாந்து வச்சிடலாம், அது போதும் அவங்களுக்கு. அதுக்கு தான் அவங்க எய்ம் பண்ணிருக்காங்க. அவங்க ஆட்சியை பிடிக்கிறது, கூட்டணி ஆட்சி அதெல்லாம் அவங்க எய்மே கிடையாது. அவங்க எய்ம் இப்ப இருக்கிறத விட நம்பர்ஸை டெவலப் பண்ணணும். 4 8 10 நாம தமிழ்நாட்டில் தனியா நிக்கிற அளவுக்கு நம்ம வளரணும். அது வரைக்கும் எவனையாச்சும் ஒருத்தனை அரிச்சு அவனை பிடிச்சி பிரிச்சு அவனை சமைச்சு சாப்பிட்டு தான் இவங்க தெம்பா வளருவாங்க. அதுக்கு தான் திமுக சொல்லியிருக்கு, நீ அவங்கள பிடிச்சி சாப்பிட்டுக்க, முடிஞ்ச வரையும் அவங்களோட இருந்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உன்னோட அதோட சேர்ந்து நீ வளர மாட்ட, உன்னோட சேர்ந்து அது அழிஞ்சு போயிடும், எங்களுக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்றது அந்த கணக்கு. பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்றது, இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்கன்றது போக தெரியும். நன்றி.